So in this class, we learn about what is acceleration. அதாவது முடுக்கம். அது முடுக்கம் என்பது வேக அதிகரிப்பு என்று கூறலாம். Define acceleration. முடுக்கம் என்பதை வரையறு. முடுக்கம் என்றால் என்ன? The rate of change of velocity of an object is called its acceleration. ஒரு பொருளின் திசைவேகத்தில் ஏற்படுகின்ற குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடு, சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதன் முடுக்கமாகும். குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பொருளின் திசைவேகத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடு அதன் முடுக்கம் எனப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாகனம் மீட்டர்/செகண்ட் வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்றது. அது வேகம் அதிகரித்து 20 மீட்டர்/செகண்டாக ஆக்சிலரேட் செய்யப்படுகின்றது. வேக அதிகரிப்பு செய்யப்படுகின்றது. 10 மீட்டர்/செகண்டிலிருந்து 20 மீட்டர்/செகண்ட் வேகத்திற்கு ஆக்சிலரேஷன் வேக அதிகரிப்பு செய்யப்படுகின்றது, முடுக்கம் செய்யப்படுகின்றது. குறிப்பிட்ட நேரத்தில் இது வேக மாற்றத்திற்கு எடுத்துக்கொண்ட நேரம் in 5 seconds. 10 to 20 மீட்டர்/செகண்ட் வேக மாற்றத்திற்கான எடுத்துக்கொண்ட நேரம் 5 செகண்ட். 5 வினாடியில் வேக அதிகரிப்பு செய்யப்பட்டது, எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதுவே அதன் முடுக்கமாகும். இதுதான் குறிப்பிட்ட நேரத்தில் பொருளின் வேகத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடு, சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் ஆர் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பொருளின் திசைவேகத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடு அதன் முடுக்கம் எனப்படும். So how to find acceleration? Acceleration-ஐ கணக்கிட உதவும் ஃபார்முலா. Acceleration equal to change of velocity by time taken. That is, change of velocity means final velocity minus initial velocity by time taken. So A equal to V minus U by T. V என்பது final velocity minus U என்பது initial velocity by T, time taken. முடுக்கம் என்பது இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம். இதுதான் குறிப்பிட்ட நேரத்தில் பொருளின் வேகத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடு அதன் முடுக்கம்.